அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது முறையாக, அதாவது 2024 டு 2025க்கான நோட்டிஃபிகேஷன். அதாவது ஒரு வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து 2 தடவை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 தடவை வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு தடவை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அதுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிட்டாங்க. இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 3க்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த தடவை கிட்டத்தட்ட 1,00,000 வேக்கன்சி பக்கமாக நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சேலரியுமே இன்க்ரிமெண்ட் இருக்கும், அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் மெயின் அப்படின்னா, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்குறோம். ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்த்துட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோவை நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எந்த விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸு, அப்ளை நோட்டிஃபிகேஷன்ஸு எல்லாமே வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். அப்ளை பண்ண உடனே, அதாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்த உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோவை ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒருத்தர் வீடியோஸ் போடுறதன் மூலிமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 31,000 சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. நம்ம ஒருத்தர் வீடியோஸ் போடுறதன் மூலிமா இவ்வளோ பேர் பயனடைகிறீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்களும் உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களுக்கும் இந்த அப்டேட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகம். அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கிளாரிட்டியாக வந்து தெரியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன போடலாம், ஸோ அடுத்து வந்து உங்களுக்கான கன்வீனியன்ட்டான ஜாப் என்ன, ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து தேடி போடுறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த தடவை வந்து 2வது முறையாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 98,083 வேகன்சி வந்து இந்தியா போஸ்ட்டு. இது வந்து எம்டிஎஸ் கேட்டகரியில் வருது. போஸ்ட்மேன், அதாவது போஸ்ட்மேன் போஸ்டிங்க்கும் மெயில் கார்டு வேகன்சியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் தான் இது. எப்போ வந்துடுது அப்படின்னா 28/9 அப்போவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படிலாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, இது வந்து நிரந்தரமாக ஒரு அரசு வேலை தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க்கு தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் வேலை இருக்கும். ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆஃபீஸ் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் ஃபுல் டைம் ஒர்க்கு. காலையில் 9 மணிக்கு போனீங்கன்னா மாலை ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் டைம் வந்து ஒர்க்கிங் டைம் இருக்கும். சேலரியுமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 98,093 வேகன்சி வந்து இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ ஜாப்போட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ ஸ்டார்டிங் டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு 28ஆம் தேதியிலேருந்து. லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னா அக்டோபர் 31, அதாவது இந்த மாதத்தோட 31ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து நமக்கு இருக்குது. அதனால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட லிங்க்குமே நான் வீடியோக்கில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்ளை பண்ணுறதோட லிங்க்குமே நான் வீடியோக்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கே போயிடும். அங்கேருந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இந்தியா போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட், அதாவது அஃபிஷியலாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன போஸ்டிங்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன், மெயில் கார்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் அஃபிஷியலாக வந்த நோட்டிஃபிகேஷன் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன இப்போ 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, போஸ்ட்மேனுக்கும் மெயில் கார்டுக்கும். அதில் வந்து 2 போஸ்டிங்க்கும் என்னென்ன எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேன் அவங்களுக்கு வந்து 59,099 வேக்கன்சியும், மெயில் கார்டுக்கு வந்து 1,445 வேக்கன்சியும் நமக்கு வந்து இதில் வந்து போஸ்ட்மேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், இதுக்கு வந்து இந்த போஸ்ட்மேனுக்கும் மெயில் கார்டு போஸ்டிங்க்கும் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு எலிஜிபிள். ப்ளஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலேஜ் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது சும்மா நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஏதாச்சும் இந்த சிஸ்டம் ஒர்க் ஏதாச்சும் பேசிக்காக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மெயில் கார்டுக்குமே அதே சேம் மெத்தடு தான். நீங்கள் மினிமம் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு செக் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பேசிக் ஒர்க்கு வந்து பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் 39 மாவட்டம் உட்பட எல்லாருமே. ஸோ அதே மாதிரி சேலரி ஓகேங்களா, சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயில் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,000 ஸ்டார்ட் ஆகி 70,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே சேம் சேலரி தான். ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் காமிக்கணும். ஸோ அதுக்காக தான் ஸ்பீடாக சொல்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி என்னென்ன சிலபஸ்லாம் இருக்கும், ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக போடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதில் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அஃபிஷியல் டேட் ஓகேங்களா, அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். போன மாதம் 28ஆம் தேதியிலேருந்து இந்த அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஸோ ஜியோ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, வெப்சைட் லிங்க் இருக்குது, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்ளை பண்ணுறதான லிங்க் ஓகேங்களா. ஸோ அஃபிஷியல் லிங்க் இது தான். இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதை நீங்கள் இங்கே 2 ஆப்ஷன் இருக்குதா, மேலே வந்து சைன்இன் அண்ட் ரெஜிஸ்டர் 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்றது ரீட்டெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா புதுசாக பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க யூசர் ஐடி போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பபெட்டிக்கல், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், அதே நம்பர் இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கணும். ஸோ இந்த சிம்பிள் ஏதாச்சும் அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ யூசர் ஐடி அந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபுல் நேமு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அது லாஸ்ட் நேம் என்ன. ஸோ இன்ட்டு கொஸ்டின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்டு கொஸ்டின் இதில் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா. வாட் இஸ் யுவர் பர்த் பிளேஸு. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த இடமோ ஏதோ ஒரு சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது இல்லைனா உங்களுக்கு 3 ஏதாவது சூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கீழே வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, அதுக்கப்புறம் பின்கோடு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பரு. ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதே சேம் மெத்தட் தான் நீங்கள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா கோடு போடணும் ஓகேங்களா. கேப்சா கோடு வந்து பார்த்திங்கன்னா 67 66 5 இது வந்து ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கேப்சா கோடு போடணும். ஸோ கேப்சா கோடு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ அடுத்த பேஜுக்கு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இப்படி சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்ளை வீடியோ முழுசாக வேணும் அப்படின்னா அடுத்த பார்ட் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த ஒரு அப்ளை வீடியோ போடுறேன். ஸோ முழுமையாக வந்து ஏன்னா நான் ஏன் இதில் வந்து ஃபில் பண்ணாமல் அப்படியே சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம இது மாதிரி நம்மளுடைய பர்சனல் டீல்ஸில் இதில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஏன்னா பர்சனல் டீல்ஸ்லாம் இதில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே சொல்லிடுறோம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க, சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது அப்டேட் ஒன்ஸ் அகேன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோ அரசு ஒரு வேலையோட சந்திக்கலாம். தேங்க்யூ.